ஹாய் கைஸ், இது மதுரையிலேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பு. ஸோ மதுரையிலேருந்து இன்னும் கீழே டவுன் சவுத் போனோம். எங்கே போனோன்னா மதுரை டு மணப்பாடு போனோம். அது ஆன் தி வேயில் வந்து திரு திருச்செந்தூர், அதுக்கப்புறம் காயல்பட்டினம், மணப்பாடு, தூத்துக்குடி இதுக்கிடையில். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டே போனோம். என்னோடய ஃப்ரெண்டோட காரில் தான் போனோம். அவன் கால் டாக்ஸி வச்சுருக்கான். ஸோ அவனோட காரில் தான் போனோம். போகிற வழியில் தூத்துக்குடி பார்த்தா போகிற வழி பூராமே உப்பாலையாக தான் இருக்குது. உப்பு அந்த பேக் வாட்டரை ரிசர்வ் பண்ணி அவங்க சேர்த்து வச்சு செஞ்சுருப்பாங்கல்ல. என் ஃப்ரெண்டோட கால் டாக்ஸியில் தான் போனோம். கூடவே என்னோடய இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்டும் வந்தான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்ன பண்ணோம், போகிற வழியிலே பிக் ஷாப்பர் வாங்கிட்டோம். 3 பிக் ஷாப்பர் வாங்கிட்டோம். அந்த பிக் ஷாப்பர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 3 பிக் ஷாப்பர்லேயும் உப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ 3 பிக் ஷாப்பர் ஃபுல்லாக அவங்க நிறச்சி போட்டு கொடுக்குறதுக்கே 100 ரூபா தான் வாங்கினாங்க. இங்கே மதுரையில் தள்ளுவண்டியில் உப்பு வரும், படி 40 ரூபா. ஸோ நாங்கள் 3 பேருமே பயங்கர ஹாப்பி. ஆனால் அவ்வளோ உப்பு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை என் ஃப்ரெண்டு சொன்னால், உப்பு வந்து லக்ஷ்மி, யாருக்கும் கொடுத்துறாத டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கூட நம்மளே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னும் வச்சுருக்கேன். ஆனால் அந்த உப்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தூள் உப்புக்குமே அந்த உப்பை தான் மிக்சியில் ஒரு ஓட்டி தூள் உப்பாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான உப்பு. அயோடின் அது இதெல்லாம் கெமிக்கல்லாம் கலக்காத உப்பு. ஸோ இப்படி தான் உப்பு எடுப்பாங்க. அந்த பேக் வாட்டரை தேக்கி அந்த சன்னில் காய வச்சு, அந்த உப்பு தண்ணியை காய வச்சா உப்பு எஞ்சிரும், தண்ணி வேப்பர் ஆயிரும்ல. அந்த மாதிரி தான் உப்பு எடுப்பாங்க. இது தெரியும் எல்லாருக்குமே. இங்கேருந்து உப்பு ஏற்றுமதி தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் போய் வர்றதுக்குள்ளேயே உப்பு, நம்ம எப்படி மணல் லாரி பார்க்குறோமோ அது மாதிரி உப்பு லாரி பார்க்கலாம் இங்கே ஜாஸ்தி. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த சைடெல்லாம் இப்போ தான் வரேன். நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடினாலும் நானாக வந்ததில்லை. ஸோ ஃபேமிலியாக வந்திருப்போம். ஃபேமிலி கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு உப்பு அள்ளி கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு பிக் ஷாப்பர் நிறையா. அந்த மாதிரி தான் வந்திருப்போம். ஸோ காரில் வந்திருக்கோம், பாட்டு கேட்டுகிட்டே வர்றோம், ஏதோ ஒரு ட்ரிப்பாக வர்றோம், திருச்செந்தூருக்கே வர்றோன்னா ட்ரிப்பாக வர்றோம், அப்படி தான் வந்திருப்போம் நம்ம. அப்போ இதெல்லாம் சுற்றி பார்க்குறது, சுற்றி இருக்கிறதுல எல்லாம் கவனம் இருந்திருக்காதுல்ல. ஸோ இப்போ தான் ட்ரிப்புக்குன்னு வரும்போது தான் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறோம். இது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பீச், கடலுங்க. தூத்துக்குடி கடலில் இறங்கி கொஞ்சம் நேரம் நின்று கால் நனைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே இறங்கி, தூத்துக்குடி இதுதான் டாக்டரே தூத்துக்குடி பார்த்துக்கோ அப்படின்னு என் ஃப்ரெண்ட் இறங்கி காமிச்சான். இப்படி தான் இருக்கும் பீச்சு அப்படின்னு. நாங்கள் போனது ரொம்ப காலையிலேயே போயிட்டோம். 6:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே போய் சேரும்போதெல்லாம் இட் வாஸ் மார்னிங் தான், சாப்பிடக்கூட இல்லை அந்தளவுக்கு மார்னிங். ஸோ அப்போது அந்த பீச்லேயே மீன் விற்றுட்ருந்தாங்க. அங்கேயே பிடிப்பாங்கல்ல, அந்த பிடிக்கிற மீனே குட்டி குட்டி மீனாக விற்றுட்ருந்தாங்க. நெத்திலி மீனுன்னு நினைக்கிறேன் விற்றுட்ருந்தாங்க. நண்டு விற்றுட்ருந்தாங்க. தோ தராசு வச்சுருக்காங்க, மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மீன் தான் இங்கே ஃபேமஸ் போல் இருக்குது. தான் இங்கே இன்னொருத்தர் மீன் வச்சுருக்காரு. அப்புறம் தான் இவங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறவங்க. அந்த மீனை வாங்கி இவங்கக்கிட்ட கொடுத்தா 30 ரூபா கொடுத்தா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தோணுச்சு, மதுரை மார்க்கெட்லேயே நல்ல மீன் கிடைக்கிது, மதுரையிலே ஃப்ரீயாக க்ளீனிங் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதுக்கு போகலாம், ஹார்பர், தூத்துக்குடி ஹார்பருக்கு போகலான்னு சொல்லிட்டு. பசங்கள்லாம் அது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க, தூத்துக்குடி ஹார்பருக்குள்ளே விட மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்க போகிறதுக்கே ட்ரை பண்ணலை. நான் போனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் முடியவே முடியாது, நீ எனக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னப்புறம், சரி பெர்மிஷனாவது கேட்டு பார்க்கலாம்டாவா, ட்ரையே பண்ணாமல் நீ கேட்குற ட்ரையே பண்ணாமல் கிடைக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானுள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு இது பார்த்துருந்தீங்கல்ல, ஃபார்ம் மாதிரி வச்சுருந்தோம்ல, அதில் எழுதி 3 பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அட்ரஸ் ப்ரூஃபு அதெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அங்கே உள்ளே ஜெராக்ஸ் இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டோம். பர்மிஷன் வாங்கின வரைக்கும் தான் அந்த முன்னாடி மியூசியம். இதெல்லாம் அந்த மியூசியத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தாங்க. போர்ட்டோட ஒரு மாடல் இது உள்ளே இப்படி தான் இருக்குது போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, தூத்துக்குடி ஹார்பர் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதை தான் வளைச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்து முடித்து இது முன்னாடி அந்த தகவல் மையம்னு சொல்லுவோம்ல, இன்ஃபர்மேஷன் சென்டர், நாங்கள் கையெழுத்து வாங்க போனப்போ அங்கே பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருந்துச்சு, இன்ஃபர்மேஷன் சென்டர்லாம் ஒன்று இருந்துச்சு. அங்கே எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே இருந்த இதில் எல்லாம் பாரதியார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஓசி அவரோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டாச்சுவே ஒரு ஆளோட ஸ்டாச்சு மாதிரி இல்லாமல் மார்பிள் வச்சு ரவுண்டாக அவரை மாதிரி உருவாக்கம் சொல்லும்ல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அதில் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதுதான் அந்த தகவல் மையம். இது வந்து பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே போகிறோம், ஹார்பருக்குள்ளே. சைடில் தெரியுதுல, காரில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த விண்டு மில் இருக்குல்ல, அந்த விண்டு மில்லோட சைடு ரெக்கைக்கு
அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. இது இன்னொரு சைடு அந்த ஹார்பருக்குள்ளே போகிறதுக்கு அந்த கையில் வச்சுருக்கான் பாருங்க, அதுதான் பர்மிஷன் பேப்பர். அந்த மடியில் வச்சுருக்கான்ல, அதான் நாங்கள் வாங்க பர்மிஷன் அந்த ஃபார்ம். ஸோ இது எல்லாமே தூத்துக்குடி ஹார்பர். பாருங்கள் அந்த விண்டு மில்லோட ரெக்கை எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கன்னு. அப்படி இப்படின்னு நாங்களும் ஹார்பருக்குள்ளே வந்துட்டோங்க. அந்த பெரிய கப்பல் ஒன்று இருக்குது பாருங்கள், கோஸ்ட் கார்டு. அதுதான் நம்மளோட நேவி வாரியர் ஷிப்பு. அதுக்கிட்ட வந்துட்டோம். வந்து நின்று நிறைய ஃபோட்டோஸு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் ஆச்சரியம், அதிசயம், ஹாப்பினஸ்ஸு எல்லாம் சேர்ந்தது. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே ஒவ்வொரு இடத்துக்காக ஹார்பருக்குள்ளே போயிருக்கோம். இப்போ நம்ம கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, ப்ரொஃபஷ்னல் கொரியர் இருக்குது, டிடிடிசி இருக்குது, எஸ்டி கொரியர் இருக்குது. அது மாதிரி கொரியரே டிஃப்ரெண்ட் கொரியர்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி இங்கே அவங்கவுங்களுக்கான இடம், அந்த லாஜிஸ்டிக்ஸே டிஃப்ரெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க அந்த பேரிகார்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது இந்த லாஜிஸ்டிக்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இதுக்குள்ளேலாம் நுழைய முடியாது, நீங்கள் ஜென்ரலாக ஹார்பர்னு எது இருக்கோ அந்த சைடு இருக்குது, அதுக்குள்ளே தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கெலாம் போகிற அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். இப்போ நான் காமிக்கிறது என்னென்னா, அந்த விண்டு மில்லோட ஒரு ரெக்கை, அது அவ்வளோ நீளமாக இருக்குங்க. அந்த ரெக்கையை தான் காமிச்சிருக்கேன். இது வந்து அந்த ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அடுத்து அந்த சைடு இருக்க ஷிப்பில் எவ்வளோ ரெக்கை எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து யூஎஸ்ஏக்கு போகிற ஷிப்பு இந்த சைடு இருக்குது. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்த்தது வந்து சிங்கப்பூருக்கு போகிற ஷிப்பு. ஸோ இது இப்படி தான் ஹார்பர் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே ஹார்பருக்குள்ளேன்னு போய் ஹார்பர் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கேங்க. ஸோ அதனால் அது அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து படம் பிடிச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஹார்பர் பார்த்தோன்னா ரொம்ப டைம் நாங்கள் ஹார்பரில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம், சுற்றி வர்றதுக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கயத்தாறு தூத்துக்குடி சைடெல்லாம் விண்டு மில் தான் ஜாஸ்தி இருக்குது கரண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த விண்டு மில்லையே பார்ட்ஸே இப்படி ஷிப்பு மூலிமா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்கங்கிறதே இங்கே தான் பார்த்தா. அதுக்கு பாருங்கள், அது வாட்டர் சர்வீஸ் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி அதை காய வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ சைடில் காமிக்கிற பாருங்கள், அடுக்கி வச்சுருக்காங்க. அடுக்கி வச்சுருக்கதை எடுத்து அதுக்கப்புறம் கப்பலுக்குள்ளே அடுக்கி வச்சு கப்பல் அங்கேருந்து கிளம்பும். ஸோ இதை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நம்ம விண்டு மில் நிற்கிற விண்டு மில்லு கயத்தாறு போகிற சைட்லாம் நிறைய விண்மில்ஸ் இருக்கும், சுற்றி தான் பார்த்துருப்போம். அதை இப்படி ரெடி பண்ணி ஒரு இடத்துல அடுக்கி வச்சு அனுப்புறதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த 2 க்ரெயின் அந்த அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் வெளியே வந்துட்டோம், அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். அப்புறமா தூரத்தில் நின்று எடுத்த வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ். இது வந்து இந்த டோப்பாஸ் இன்னொரு வண்டி, சிங்கப்பூருக்கு போதில்ல அந்த வண்டி. ஸோ இதெல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த சைடு இருந்து இந்த சைடு வீடியோ எடுத்திருக்கோம். இது எல்லாமே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் ஹார்பருக்குள்ளே போய் லைவாக பார்க்குறேன். இது இன்னொரு சைடு. இந்த ஹார்பருக்குள்ளே போனால் இந்த சண்டேலாம் போடும்போது நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கண்டெய்னர்ஸ்குள்ளே தானே பொருளெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க, இறக்கிட்டு வராங்க. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிற கண்டெய்னர் சைடு போகணும். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் தூக்குறது இறக்குறதெல்லாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் நான் லைவாக பார்த்ததில்ல. இந்த இதில் பார்த்துருக்கேன், என்ன சொல்கிறது, நம்ம படங்களில் பார்த்துருக்கேன், நிஜத்தில் போய் நின்று பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஹார்பருக்குள்ளே போய் இதெல்லாம் பார்க்குறோம். அதனால வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் ஏற்றுறாங்க இறக்குறாங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், நாங்கள் அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்குறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போகிறதுனால எல்லாம் வளைச்சி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். இந்த எடுக்கிறாங்க பாருங்கள், கண்டெய்னர் வந்து அந்த மூவ் ஆகுதா தெரியுதா, அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போவாங்க. இப்போ தூக்கும் போதே காமிக்கிற மாதிரி. இது வந்து இறக்குறாங்க, இப்போ மூவ் ஆகுது பாருங்கள். அந்த மூவ் ஆகும்போதெல்லாம் நைன்னு ஒரு சவுண்டு, அதெல்லாம் எதுக்கு சவுண்டெல்லாம் கட் பண்ணிட்டோம். நான் பேசுகிற வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதும். தூக்கிட்டாங்களா, தூக்கிட்டு வந்து இப்போ இறக்கி வைப்பாங்க பாருங்கள், கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே இறக்கி வைப்பாங்க. இப்படி தாங்க கப்பலுக்குள்ளேயும் கண்டெய்னர்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. அந்த கப்பல் ரெடி ஆகுது இல்லை, அந்த ரெடி ஆகிற கப்பலுக்குள்ளே இப்படி தான் அடுக்கி வைக்கிறாங்க. அந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக இறக்கி வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ இன்னொரு இடத்துல இருக்க கண்டெய்னரை தூக்குறாங்க பாருங்கள். அந்த கண்டெய்னரை தூக்கிட்டு அந்த கண்டெய்னர் இன்னொரு இடத்துல இறக்கி வைக்கணும். பக்கத்துலேயே நகட்டி இறக்கி வைப்பாங்க கீழே.
வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதெல்லாம் நம்ம வந்து பக்கத்தில் லைவாக பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தூத்துக்குடி ஹார்பருக்குள்ளேலாம் போயிருக்கீங்களான்னு தெரியல. அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் எதெல்லாம் பின்னாடி இன்னொன்று தூக்குறதுக்காக அந்த தெரியுதுங்களா? பின்னாடியும் பாருங்கள், இந்த சைடு இருக்குது, பின்னாடியும் ஒரு கண்டெய்னர் தூக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதனால் எனக்கு கிடைச்ச சான்ஸை எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். 2 கண்டெய்னரையும் அது இடத்துல வச்சுட்டாங்க பாருங்கள். இது வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது, அந்த கண்டெய்னர் செக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்ற இடத்துல ஷிப்பு வந்திருக்கு. அந்த ஷிப்புக்குள்ளே சரக்கு இருக்குது, இந்த மரக்கட்டையெல்லாம் இருக்குது. அந்த மரக்கட்டையெல்லாம் ஷிப்புக்குள்ளேருந்து வெளியே இறக்குறாங்க. தெரியுதா? ஷிப்புக்குள்ளேருந்து இன்னொரு இதுவும் எடுத்துகிட்டு வருது பாருங்கள் வெளியே. ஷிப்புக்குள்ளேருந்து இறக்குறாங்க. இறக்குறத அந்த வண்டி வருது பாருங்கள். அந்த வண்டியோட பின்னாடி பேக் சைடில் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு லாரியோ டெம்போ என்னமோ ஒன்று இருக்குது, அந்த லாரிக்குள்ளே கொண்டு போய் அடுக்குறாங்க. அந்த லாரி தான் வெளியே தூக்கிக்கிட்டு போகும். அதான் தெரியுதா, ஒரு வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கிறது. ஏதோ வருது பாருங்க. இப்போ ஒரு வண்டி, இந்த வண்டி வந்து இப்போ ஷிப்புக்குள்ளேருந்து வெளியே இறக்கி வச்சிருச்சு. இந்த வண்டி தூக்கிட்டு போய் அந்த லாரிக்குள்ளே அடுக்கும். இப்போ நாங்கள் ஹார்பரை விட்டு வெளியே வர்றோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹார்பரை விட்டு வெளியே வரோம். எந்த ரூட்டில் உள்ளே போனோமோ அதே ரூட்லேயே வெளியே வரோம் பாருங்க. இதெல்லாம் ஹாயாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோங்க. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வரைக்கும் ஹார்பர் போய் மெனக்கிட்டுன்னு யாரும் பார்த்துருக்க மாட்டோம்ல. இது அதுக்காகவே ட்ரிப்பு போய் அவன் பீச்சை காமிச்சிட்டே ரெடி ஆகிட்டான் என் ஃப்ரெண்டு. இதான் டாக்டர் பீச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடியாது, நான் ஹார்பரை பார்ப்பேன். ஏமாந்த பிள்ளை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ட்ரையாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். ஹார்பர்லாம் பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் தூத்துக்குடி ஃபுல்லாக இதுதாங்க, உப்பால் தான். எப்படி நீங்கள் ரோட்டில் போங்க, பெரும்பகுதியான இடம் அந்த உப்புக்கு தண்ணியை ஆர்கனைஸ் பண்ணி பாத்தி கட்டி அந்த தண்ணியை ட்ரை ஆக விட்டு உப்பு சேகரிக்கிற ஃபேக்ட்ரி, உப்பு தயாரிக்கிற இடமா தான் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதுவுமே எனக்கு 2 பக்கமும் உப்பாக பார்த்தேன்னா அதுவுமே வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ நம்ம டூருன்னு போகும்போது தான் இதெல்லாம் மெனக்கெட்டு நம்ம பார்க்குறோம், இது பண்ணுறோம். ஃபேமிலியோடு போகும்போது அரட்டை அடிச்சுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்கி வழிஞ்சிக்கிட்டே அந்த காரில் ஏறி உட்காந்த நிமிஷம் தூங்கிடுறது. தூங்கிக்கிட்டே போகும்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லைல்ல. அடுத்தது வந்து திருச்செந்தூர் கோயில். இது தூத்துக்குடி முடித்ததுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயிலில் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று கடலை பார்த்துட்டு அப்புறம்தான் உள்ளுக்குள்ளே போனேன் நான். ஏன்னா போனது வந்து மத்தியானம் வெயில். அப்போ போய் நின்று நாங்கள் கடலுக்குள்ளெல்லாம் இறங்கி கடலெல்லாம் பார்க்க விரும்பல, தண்ணியை குதிக்கும். அதனால் கோயிலுக்குள்ளேருந்தே கடலை பார்த்துட்டோம். கடலை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது வெளியே வந்துட்டோம். கும்பிட்டுட்டு வெளியே வந்து நாங்கள் உள்ளே போகும்போது நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. நல்ல தரிசனம். 200 டிக்கெட் எடுத்து தான் போனோம். கட லைட்டு போயிடுச்சு. போன ஸ்பீட்லேயே பார்த்துட்டோம், வெயிட் பண்ணியெல்லாம் பார்க்கல. திருப்பி வெளியே வந்துட்டோம். வெளியே போகும்போது வெயில், வெளியே வரக்குள்ளே மேகம் க்ளவுடி ஆகிடுச்சு, மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நான் அதை எடுத்திருப்பேன். இது வந்து ரொம்ப நல்ல தரிசனங்க. பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கே போயிட்டோம்னா திருச்செந்தூர் முடிஞ்சு மணப்பாடு. இது மணப்பாடு சர்ச்சு. இந்த ஒரு பாட்டு வரும் தெரியுமா, இந்த விஷ்ணு விஷால் நடித்த படம், ஐயோ நீர்ப்பறவை, அந்த படம் ஃபுல்லாக மணப்பாடில் தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மணப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டின்ஸ் இருக்கிற இடம் மணப்பாடு. மணப்பாடுக்கு அடுத்து நாங்கள் போனது அந்த சர்ச்சு உள்ள. இது மணப்பாடுக்கு அடுத்து நாங்கள் போன இடம் தான் காயல்பட்டினம். இது ஃபுல்லாக மணப்பாடு, அந்த சர்ச்சு உள்ள. சர்ச்சை சுற்றி வரும்போது இந்த லைட் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்தோம். அந்த சர்ச்சுக்கு வெளியே சிலுவை இருக்குங்க. அதுதான் வந்து நல்ல என்ன சொல்கிறது, சர்ச்சை ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம். கோயிலில் சுற்றி வருவோம்ல, அது மாதிரி சர்ச்சை நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம். நல்லா இருந்துச்சு. சர்ச்சை சுற்றி வரும்போது தான் ஒரு விஷயம் நோட் பண்ணோம். சர்ச்சுக்கு இந்த பக்கமும் கடல் இருக்குது, அந்த பக்கமும் கடல் இருக்குது. ஒரு சைடு இருக்க கடல் வந்து அமைதியாக இருக்குது, இன்னொரு சைடு இருக்கிற கடல் வந்து பயங்கர ஆர்ப்பரிப்போடு இருக்குது. அப்போது ஒரு பக்கம் என்னென்னா தண்ணி வருது, இன்னொரு பக்கம் வழியாக நீரோட்டம் போகுது. ஸோ அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் அங்கே பார்க்க முடிஞ்சுது மணப்பாடு கடல் பகுதியில். 2 பக்கத்துக்கு நடுவில் லேண்ட் இருக்குது.
இது வந்து அந்த சர்ச்சு நாங்கள் மணப்பாடு மெயின் சர்ச்சு கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆண்டனிஸ் சர்ச்சு உள்ளே போய் நாங்கள் கும்பிட்டுட்டு வந்தோம். கும்பிட்டுட்டு வந்தால் செயின்ட் சேவியர்ஸ் கேவ்னு ஒன்று இருக்குது. அது இந்த ஆண்டனி சர்ச்சுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடே இருக்குது. அந்த சர்ச்சில் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் நடந்து வந்தோம்ல, அந்த பாதையிலே படிக்கட்டு வழியாக இறங்கி பேக் சைடுக்கு போகணும். இப்போ அந்த சிலுவை தெரியுது, ரோஸ் கலராக ஒருத்தர் படுத்திருக்காருல்ல, அது பக்கத்தில் ஒரு பிளாக் சிலுவை இருக்குல்ல, அந்த இடத்துல ரைட் டர்ன் எடுத்து திரும்பி நீங்கள் வந்து அந்த இடத்துல படி வச்சுருப்பாங்க, இறங்கணும். இறங்கணுன்னா அந்த சேவியர்ஸ் கேவ் இருக்கும். இதுதான் அந்த சேவியர்ஸ் கேவ். சேவியர்ஸ் கேவ் உள்ள அந்த சேவியரோட சிலை வச்சுருக்காங்க. சிலை தான், ஆமாம் சிலை தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அங்கேருந்து பின்னாடி பக்கம் அந்த பீச்சை பார்த்தா தெரியும். இதுதான் அந்த சேவியர்ஸ் கேவுக்குள்ளே இருக்கிற அந்த சிலை தெரியுதா? க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதையுமே நீங்கள் பார்க்கலாம். அந்த கேவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சுனை இருக்குது, நீரூற்று. அது எப்போவுமே தண்ணி சொரந்துட்டே இருக்குமாங்க. இதுதான் அந்த சுனை. அந்த சுனையிலேருந்து தண்ணி பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க, அண்டாவில் குடத்துல எல்லாம் வச்சுருப்பாங்க. அது டம்ளர்ஸும் வச்சுருப்பாங்க. அது வந்து காட்ஸ் கிஃப்ட். அது அவ்வளோ இடத்துல இருக்க தண்ணியெல்லாம் உப்பாக இருக்குல்ல, அந்த சுனையிலேருந்து வர தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். அதை குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதனால் அது நம்ம சாமி அருளுக்காக குடிக்கிறோமோ இல்லையா, எவ்வளோ சுற்றிட்டு தாகத்துக்காகவே குடிப்போம். அதனால் நானும் குடிச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து அதுக்கப்புறம் மணப்பாடு பீச்சுங்க. மணப்பாடு பீச்சில் தான் கொஞ்சம் நேரம் விளையாண்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் காலை வச்சு ஆட்டம் போட்டு, பசங்களும் நல்லா ஆட்டம் போட்டு, அப்போ தான் வந்து என்னோட அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு வர்றாங்கல்ல, ஒயிட் கலர் டிஷர்ட், அந்த பையன் பேர் செந்தில் சொன்னாங்க, நான் எந்த கிளைண்ட்டு கூடயும் கால் டாக்ஸியில் போகும்போது இந்தளவுக்குலாம் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அது நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்ததுனால நான் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே 3 பேரும் விளாண்டோம். நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்ததே பசங்க தான் என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கள்ல, இந்த ஆங்கிளில் எடுத்தால் எப்படி இருக்குது, அந்த ஆங்கிளில் எடுத்தால் எப்படி இருக்குது, இவ்வளோ லைட்டிங்கில் எடுத்தால் எப்படி இருக்குது, அவ்வளோ லைட்டிங்கில் எடுத்தால் எப்படி இருக்குது. ஃபேமிலி எல்லாம் அப்படி எடுக்க முடியாதுல்ல, ஃப்ரெண்ட்ஸை தான் அப்படி எடுத்து விளையாட முடியும். இதெல்லாம் நாங்கள் 3 பேருமே எடுத்து விளையாண்டுட்ருந்தோம். அதுதான் அந்த இன்னொரு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்களா, அவன் பேர் நரேஷ். அவன் வந்து என்னை எப்போவுமே டாக்டரேட் தான் கூப்பிடுவான், டென்டிஸ்ட் அப்படிங்கிறது. நான் டாக்டர் உனக்கு ஃபோட்டோவே எடுக்க தெரியல டாக்டர், ஒரு ஃபோட்டோவாவது உருப்படியாக எடுத்துருக்கியா டாக்டர் அப்படின்னு கேட்பான். நான் ஃபோட்டோகிராஃபர் இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் கற்றுக்கணும் டாக்டர் அப்படின்னுவான். ஸோ இட் இஸ் ஸோ நைஸ். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் இந்த ட்ரிப்பு. இது வந்து காயல்பட்டினம் பீச். காயல்பட்டினம்லாம் போகும்போது ஊரெல்லாம் சுற்றிட்டு, அதுக்கப்புறம் தேரிக்காடெல்லாம் முடிச்சுட்டு, மணப்பாடு ஆமாம் தேரிக்காடெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் காயல்பட்டினம் போனோமா, பயங்கர இருட்டாயிருச்சு, நல்ல இருட்டு காயல்பட்டினம் போகும்போது. அதில் பீச்சை ரெக்கார்ட் பண்ணால் கூட அப்படி இருட்டு தான் தெரியுது. அதில் அந்த நுரை மட்டும்தான் வெள்ளையாக தெரியுது. பீச் அலையில் வர்ற நுரை மட்டும்தான் வெள்ளையாக தெரியுது. லைட்டு போட்டு எடுக்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். லைட்டு போட்டு எடுத்தால் இன்னும் கேவலமாக இருந்துச்சு. அது பீச் மாதிரியே தெரியல. அதனால கொஞ்ச நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு, இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஓரளவுக்கு அது பீச் மாதிரி தெரியுது அப்படின்னு இதை உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த காயல்பட்டினத்தில் வந்து நாங்கள் பீச்சில் உட்காந்துட்டோம் கொஞ்சம் நேரம். எங்கேயுமே உட்காரலை, எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டே தான் இருந்தோம், விளாண்டுக்கிட்டு இருந்தோம். கால் வலிச்சிருச்சு, டயர்ட் ஆகிட்டோம் ஜேர்னி ட்ராவல் பண்ணி. அதனால் காயல்பட்டினம் வந்து உட்காந்துட்டோம். ஸோ இந்த பீச் உள்ள நுழையும் போது இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. ஸோ அந்த காயல்பட்டினம் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சிக்கன் சமோசா, அதுக்கப்புறம் என்ன அந்த சாண்ட்விட்சு, கட்லெட்டு, அப்புறம் காயல்பட்டினம் பீச்லேயே ஒன்று ஃபேமஸ் என்னென்னா பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் ஒன்று வச்சுருக்காங்களா, அதுக்கு பேர் தான் மாசி வடை இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. நண்டு என்ன சொல்கிறது, வடை ஃபேமஸ் அங்கே. அப்புறம் ஃபிஷ் கட்லட் ஃபேமஸ்ஸு. ஸோ இதெல்லாம் பீச்சில் விற்கக்கூடிய ஐட்டம், கிடைக்கக்கூடிய ஐட்டம். ஸோ இதுவுமே பீச்சில் தான் இருந்துச்சு. இதெல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சின்ன குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பீச்சில் இருந்துச்சு. இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் தான் அங்கே காயல்பட்டினம் பீச்சில் இருந்தோம். அங்கேருந்தும் வெளியே கிளம்பிட்டு ஆன் தி வேல லக்கின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் யூடியூப் பார்த்து ஒருத்தர் அந்த கடையில் வாங்கி குடித்தது இதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தார். நாங்களும் அந்த கடையை தேடி போய் கண்டுபிடிச்சி, அந்த கடையில் இருந்தே வந்து இது வந்து சிக்கன் சமோசா, இது வந்து மட்டன் வடை, ஆமாம் மட்டன் வடை, அதுக்கப்புறம் சிக்கன் ரோலு, இது வந்து நோம்பு கஞ்சி, சிக்கன் நோம்பு கஞ்சி. அங்கே வந்து ஒன்லி ரம்ஜான் டைம் இல்லை, மற்ற நேரத்துலையும் இந்த சிக்கன் நோம்பு கஞ்சி கிடைக்கும். பசங்க வந்து தேங்காய் பால் குடிக்கிறாங்க. இது வந்து மட்டன் வடை சாப்பிட்டோமா, சிக்கன் சமோசா சாப்பிட்டோமா, அது போக வந்து பீஃப் கட்லெட் அங்கே கிடச்சிது.
அது நாங்கள் வாங்கி சாப்பிடல 3 பேரும். இது வந்து நொங்கு பால், இதுவுமே அங்கே காயல்பட்டினத்தில் தான் சாப்பிட்டோம். அது போக அங்கே கொத்து பரோட்டாவும் நல்லா இருந்துச்சு, அது நாங்கள் பார்சல் வாங்கிக்கிட்டோம், அதனால் இதில் எடுக்கலை. 3 பேரும் நொங்கு பால் வாங்கி அந்த ஆல்ரெடி டம்ளருக்குள்ள ஒரு மிக்ஸ் போட்டு வச்சுருக்கான் பாருங்க, அது போடும்போதே எடுக்கணும்னு நினச்சேங்க. நான் மொபைலை எடுத்து கேமரா ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ள அவன் கடகடன்னு ஊற்றிட்டான். இதுதாங்க நாங்கள் நொங்கு பால் 3 பேர் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ காயல்பட்டினம் முடிஞ்சா அதுலேருந்தெல்லாம் ரிட்டர்ன் வரும்போது, இவ்வளோ தூரம் அது வந்துட்டோம் டாக்டரே, குலசேகரப்பட்டினம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நரேஷும் செந்திலும், ஆமாம் ஐஸ்வர்யா சூப்பராக இருக்கும், அங்கே சாமியே நல்ல நமக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும், வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் இது வந்து முத்தாரம்மன் கோயில் குலசேகரப்பட்டினம். இதில் போய் சாமி பார்த்து, நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே குலசேகரப்பட்டினம் போயிருக்கேன், சாமி பார்த்துருக்கேன். இது போக வன திருப்பதி இருக்குன்னுலாம் சொன்னாங்க, அங்கெல்லாம் நான் போக விரும்பலை. அதுக்கு போனால் இன்னும் லேட் ஆகிற ஐஸ்வர்யா. இப்போ காயல்பட்டினத்துக்கு ஏன் காயல்பட்டினம்னு பேருனா, காயல் அப்படிங்கிற மீன் அங்கே காயல்பட்டினத்தில் மட்டும்தான் கிடைக்குமா, வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் அதுக்கு பேர் காயல்பட்டினம். அதே மாதிரி காயல்பட்டினங்கிறது வந்து கம்ப்ளீட்லி முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, முஸ்லீம்ஸோட ட்ரேட் ஹப் அங்கே. நாங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போதே ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தோம், காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸில் எல்லாத்துலேயுமே. அங்கே முஸ்லீம் ஆளுங்க என்ன மாதிரி மாடல் எல்லாம் வீடு கட்டுவாங்களோ எல்லா மாடல் வீடுமே அங்கே இருந்துச்சு. ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்தோம், ஆசையாக பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி ஏதோ ஒரு ரெசார்ட்டு, உள்ளே போய் சாப்பிட்ற இடம், ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அது கட்டியிருப்பாங்கல்ல. அது பார்க்க முன்னாடி ஆர்ச் வந்து குட்டியாக தான் இருக்கும், அந்த டிப்பிக்கல் முஸ்லீம் ஆர்ச் இருக்கும். உள்ளே போய் பார்த்தா நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டாக, இல்லை உள்ளே வந்து இடம் வந்து ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் வந்து நிறுத்தி அங்கங்கே கார் நிறுத்தி உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோமா, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வழியெல்லாம் ஓட்டும் போதே வந்து எனக்கு கதை சொல்லிக்கிட்டே வந்தாங்க பசங்களும், இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன்னா அப்போ தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தான். காயல்பட்டினம்ங்கிறது அங்கே வாழக்கூடிய லோக்கல் முஸ்லீம்ஸோட ட்ரேட் ஹப் மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. ஓகே, அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட். கம்ப்ளீட்டாக மணப்பாடு கிறிஸ்டின் ஏரியா, கம்ப்ளீட்டாக காயல்பட்டினம் இஸ்லாமிக் ஏரியா அப்படிங்கிறது அதை பார்த்தாலே தெரிஞ்சுது. புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் ஒருத்தர் ஒரு டூருக்கு போனாலும் அவங்க அப்சர்வ் பண்ணாலே தெரிஞ்சிடும். நீங்களும் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஹாப்பியாக இந்த தூத்துக்குடி, காயல்பட்டினம், திருச்செந்தூர், மணப்பாடெல்லாம் போயிட்டு வாங்க, சூப்பர். குலசேகரப்பட்டினமும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. வீட்டுக்கு ரிட்டன் 11 மணிக்காவது போக முடியும் அப்படின்னு சொன்னாங்களா பசங்க, அதனால் கிளம்பிட்டோம். முத்தாரம்மன் கோயில் தான் லாஸ்ட்டு. போகிற வழியில் ஏரல்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அங்கே போய் ஸ்நாக்ஸ் நல்லா இருக்குமா, அதனால் அம்மா அப்பாவுக்கு ஸ்நாக்ஸை மட்டும் ஆன் தி வேல வாங்கிக்கிட்டு, நாங்கள் வாங்கியிருந்த கொத்து பரோட்டாவை ஆன் தி வேல 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் மதுரைக்கு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறது, ட்ரிப்பு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம்.